ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துட்டுங்க, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 இதாக நீள் வாக்கில் வெட்டிட்டு அதை நம்ம எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெயில் எண்ணெய் காய வச்சு நம்ம அரிஞ்சு வச்சு கத்திரிக்காயை சேர்த்திக்கலாங்க. எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கலாங்க. ஒரு பக்கம் வணங்கிட்டு இருக்குங்க. வாங்க நம்ம மிளகு அரைக்கிறதுக்கு நம்ம ப்ராசஸ் பார்க்கலாம். 3 பல் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேங்க. அதனால் நான் 2 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 5ங்க. கொத்தமல்லி, ஜீரகம், மிளகுங்க. பெரிய சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாங்க. நல்லா கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. வணக்கியாச்சுங்க. இதை நம்ம நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தேங்காய், புளி போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வணக்கிடுச்சுங்க. இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச மிளகை ஊற்றிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் வந்துட்டு புளி எடுத்துருக்கேங்க. நம்ம இப்போ அதை அரைச்சிக்கலாம். மிளகா அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம அதை கத்திரிக்காய்க்குள்ளே ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது எண்ணெய் கத்திரிக்காயின்னு குழம்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் சொரக்காய் பொரியல் வச்சு தான் பரிமாற போகிறேங்க. சொரக்காய் பொரியல் நான் ஏற்கனவே செஞ்சு வீடியோவில் போட்டிருக்கேங்க. நீங்கள் முன்னாடி பாருங்கள். ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.